இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் செக் வச்சான்னு பார்த்தா, நேத்து வெஸ்ட் இண்டீஸ் அவைங்க ஒரு பெரிய இடிய இறக்கிட்டாய்ங்க. நம்ம தலையில நங்கூர மாரி இறக்கிட்டாய்ங்க. பிளஸ் இப்ப இந்தியா வீட்டுக்கு தான் போகணுமா? இந்தியாவோட செமிஃபைனல் கனவு அவ்வளோதானா? சுக்குநூறா சிதைஞ்சு போச்சா? ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அந்த சின்ன வாய்ப்ப மட்டும் இந்தியா சரியா பயன்படுத்துனாங்க அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளால செமிஃபைனலுக்குள்ள போக முடியும். பிளஸ் அந்த வாய்ப்பு வந்து நம்ம நழுவ விட்டுட்டோம் அப்படின்னா, இந்தியாவால இந்த செமிஃபைனல் கனவு, இந்த உலக கோப்பை கனவு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட நிலைமை இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, படும் மோசமா இருக்கு. பிளஸ் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பிளஸ் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்ம அடைஞ்ச தோல்வி மட்டும் இல்லாம, இப்ப வெஸ்ட் இண்டீஸ் பெற்றிருக்க இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான வெற்றி வந்து ஒரு இமாலய வெற்றிங்க. வேற மாரி வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியான ஒரு மிரட்டல் வெற்றி பிளஸ் 5 ரன் ரேட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல வந்து இப்ப வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியாகணும். பிளஸ் இந்த சிக்கல்ல இருந்து எப்படி இந்தியா வெளிய வரணும், பிளஸ் என்னென்ன பண்ணணும், இந்தியா இந்த செமிஃபைனலுக்கு நுழையணும், என்னென்ன நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து பேச வந்திருக்கோம். பிளஸ் அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 இந்திய ரசிகர்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோக கடல் அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம இந்திய அணி ஒரு மேட்ச்ல தான்யா தோத்தீங்க. அந்த ஒரு மேட்ச்ல தோத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பக்க விளைவுகள் இப்ப எந்த இடத்துல அவங்கள போய் உட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்திருப்பீங்க தெரியும். அதுவும் அந்த 76 ரன் வித்தியாசத்துல தோத்தது தான் இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. பிளஸ் ஒரு கம்மி ரன்னு, ஒரு 10 ரன்னோ, ஒரு 15 ரன்னோ வித்தியாசத்துல நீங்க தோத்துருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல்ங்கிறது ஏற்பட்டிருக்காது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ரன் ரேட்ல நம்ம வந்து -3ல இருக்கனால தான் இப்ப இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்குது. இந்த பின்னடைவுலாம் தாண்டி இந்தியா செமிஃபைனலுக்குள்ள நுழையணும் அப்படின்னா, இந்தியா என்ன செய்யணும்? பிளஸ் இந்தியாவுக்கு ஆப்போனன்ட்டா இருக்க சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வேல என்ன செய்யணும்? பிளஸ் அத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நான் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இனி 2 மேட்ச் இருக்கு. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஜிம்பாப்வே கூட இருக்கு. இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா, கடைசி சூப்பர் 8 மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட இருக்கு. அந்த 2 மேட்ச்லயும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250 ரன் அடிக்கணும். எஸ்பெஷலி 2 மேட்ச்லயுமே ஜிம்பாப்வே கூடயும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் சரி 250 ரன் கம்பல்சரி வந்து அடிக்கணும். அந்த 250 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டீமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணணும். எஸ்பெஷலி 250 ரன் அடிச்சு அவங்கள 100 ரன்னுக்குள்ள பொட்டலம் கட்டுனாங்க அப்படின்னா, நம்மளோட நெட் ரன் ரேட் வந்து அந்த -3லேருந்து அப்படியே வந்து மேல ஏறி பிளஸ் அதுக்கப்புறம் வேற மாரி வந்து விஸ்வரும் எடுக்கும். இந்த மாரி இந்திய அணி பிளஸ் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ரன் அடிச்சு அவங்கள கம்மி ரன்ல சுருட்டுனாங்கன்னா, நெட் ரன் ரேட் நமக்கு வந்து அதிகமா இன்கிரீஸ் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில வந்து என்ன பண்ணணும், அவங்கள ஒரு 100 ரன் 50 ரன்னுக்குள்ள சுருட்டிட்டு 100 ரன் இப்ப சப்போஸ் 100 ரன்னா இருக்கட்டும், ஒரு 50, 70 ரன்னுக்குள்ள அவங்கள 2 டீமே கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்ம வந்து ஒரு 5 ஓவர்ல 6 ஓவர்லயே நோ லாஸ் அதாவது ஒரு விக்கெட் கூட இழக்காம அந்த ஒரு ஸ்கோர சேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு இமாலய நெட் ரன் ரேட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். பிளஸ் அத பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து செமிஃபைனலுக்குள் நுழையலாம். இது மட்டும் நமக்கு போதாது. இந்த 2 வெற்றி இப்படி 2 வெற்றி நம்ம வந்து இனி இருக்கக்கூடிய மேட்சஸ்ல அந்த 2 வெற்றிகள பெற்றாலும் இதே மாரி தான் அந்த வெற்றிகள நம்ம வந்து பெறணும். பிளஸ் அதோட மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இனி இருக்கக்கூடிய 3 மேட்சுமே ஜெயிச்சாகணும். சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய இனி 2 மேட்ச் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு. பிளஸ் ஜிம்பாப்வே கூட ஒரு மேட்ச் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அந்த 2 மேட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கம்பல்சரி ஜெயிச்சா மட்டும் தான் இந்தியாவுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. செமிஃபைனல் போறக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா இந்தியா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கனவுகளோட அந்த கனவு கோட்டையெல்லாம் அப்படியே உடைச்சு எறிஞ்சிட்டு, பிளஸ் அவங்க அந்த சட்டி முட்டிலாம் கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். பிளஸ் இந்த வருஷம் இந்தியா வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா இந்த வேர்ல்டு கப்புக்குள் நுழையிறதுக்கு முன்னாடியே வேர்ல்ட் நம்பர் 1 அணி சச் எ ஃபார்ம் பிளஸ் வெறித்தனமான ஆட்டத்த வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பைலேட்டரல் சீரிஸும் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆட்டமா இருந்தது. பிளஸ் ஆனா இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வந்து இப்படி ஒரு சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்ச்ல சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுனால, பிளஸ் அவங்களோட இப்ப இந்த வேர்ல்டு கப் கனவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு வந்து இப்ப வந்து பின்தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்திய அணி என்ன பண்ண போறாங்க? அடுத்தது சென்னையில வந்து ஜிம்பாப்வேக்கு எதிரா விளையாட போறாங்க. ஜிம்பாப்வே அணிய பார்த்தீங்கன்னா, நேத்தே தெரியும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரா அந்த 254 ஸ்கோர 255 ஸ்கோர சேஸ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட சரியான ஒரு ஃபயர் உருவாகிட்டும் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயரிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் குடுத்தாங்க.
அதனால ஜிம்பாப்வேவ சாதாரணமா எடை போட முடியாத அளவுக்கு ஜிம்பாப்வே விளையாண்டுட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அதாவது டேரன் சம்மி கேப்டன்சில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வெஸ்ட் இண்டீஸ் அந்த பவர் ஹிட்டர்லாம் வேற மாரி வெறித்தனமா ஆடிட்டு இருந்தாய்ங்களோ, அதே மாரி மறுபடியும் உள்ள என்ட்ரி குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் இந்த 2026 வேர்ல்டு கப்ல. அதனால வெஸ்ட் இண்டீஸ சாதாரணமா எடை போட முடியாது. அவங்க கூட நம்ம வேற அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துல கொல்கத்தால விளையாடுறோம். கொல்கத்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு பேட்டிங் பேரடைஸ்ன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ப்ளஸ் அந்த ஒரு பேட்டிங் பேரடைஸ்ல நமக்கு ஒரு அச்சுறுத்தல் பேட்டரா கம்பல்சரி வெஸ்ட் இண்டீஸ் இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் எப்படியாவது தோற்கடிக்கணும். வெஸ்ட் இண்டீஸையும் ஜிம்பாப்வேயும் நம்ம தோற்கடிக்கணும்னா, நம்மளோட பவுலிங் யூனிட் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம பவுலிங் யூனிட் தான் இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருக்கு. எப்படியாவது பவுலிங் யூனிட்ட பயன்படுத்தி அவங்கள விக்கெட் எடுக்கணும். ப்ளஸ் பேட்டிங் யூனிட்ல எப்படியாவது 200, 300 ரன் லோடிங்ன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ப்ளஸ் அந்த ஒரு 300 ரன் லோடிங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல அடிச்சீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 300 ரன் அடிச்சு ப்ளஸ் அவங்கள கம்மி ரன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ப்ளஸ் இந்தியா ஒரு நெட் ரன் ரேட்ட உயர்த்தினா மட்டும் தான் இந்த வேர்ல்டு கப்ல வந்து நிலைக்க முடியும். அப்படிங்கிறது இந்த ஒரு நம்ம வந்து வீடியோல முடிச்சிருக்கிறோம். இந்த வீடியோல இப்போதைக்கு நான் வந்து சொன்ன விஷயங்கள வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல செமிஃபைனலுக்குள்ள நுழையுமா? வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்துமா? ஜிம்பாப்வே வீழ்த்துமா? சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்சுமே வந்து ஜெயிச்சு இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ஹோப் குடுப்பாங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த 2024 நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சஸ்க்கெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து அன்னைக்கு வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இந்தியாவ வந்து பழி வாங்கிட்டாய்ங்க. பிளஸ் இதுலருந்து எப்படி இந்தியா வெளிய வரப்போகுது? உங்களோட கருத்த மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இந்தியாவோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம இந்தியாவோட வெற்றி இந்த வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கும் நுழையுமா? நுழையாதா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.